இந்த இளைஞர்கள் அப்படின்னாலே, இந்த தொலைக்காட்சிகளும், இந்த ஊடகங்களும் ஒரு மாரி கிரிஞ்சு புடிச்சவங்களா காமிச்சு, ஒரு மாரி இளைஞர்கள்னாலே ஒரு தற்குறி கூட்டம், ஒரு மாரி ஒரு வெறுப்ப உண்டு பண்ணிட்டானுங்க. ஆனா, தமிழக இளைஞர்கள் முற்போக்க நோக்கியும் போவாங்க, பகுத்தறிவா நோக்கியும் செயல்படுவாங்கங்கிறத தம்பி நிரூபிச்சிருக்காரு. இவர் கேட்கிற கேள்விய மட்டும் பார்த்துட்டு வாங்க, நான் சொல்றேன். ஊழல் ஒழிக்கணும்னு சொல்றீங்க. இப்ப ரீசெண்டா வெளியாக போற ஜனநாயகம் படம் இருக்குல்ல சார், அந்த படத்துக்கு வந்து ஒரு ரூ. 150 உங்களால கரெக்டா ஒரு டிக்கெட்டே கொடுக்க முடியல. இல்லப்பா, நான் சொல்றேன். அந்த ரூ. 150 டிக்கெட்டே வந்து அதிக விலைக்கு பிளாக்ல விற்கப்படுது. அந்த ஊழலே ஒழிக்க முடியல. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? இங்க எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க? இந்த கேள்வி வந்து பல நாட்களா முற்போக்குவாதிகள் கேட்கக்கூடியது தான். ஊழல ஒழிக்கிற வெங்காயம்னு கிளம்பி வர நாய்ங்க, முதல்ல உன் துறையில இருக்கக்கூடிய ஊழல நீயே உருவாக்கிட்டு வரியேடா! இது நியாயமா? அப்படின்னு கேட்கறாங்க. இது இல்லாம இந்த பிஆர் எதிராளிகள காலி பண்றது, நாங்க சோலோவா தான் படத்த ரிலீஸ் பண்ணுவோங்கிறது, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவே ஒழிச்சுட்டான். அதாவது ஒரு 500 கோடி பட்ஜெட் படத்துல 350 கோடி இவனே சம்பளமா வாங்குனா, அப்புறம் படம் 300 கோடி ஓடுனாலும் அது லாபம் நஷ்டத்துல தானே இருக்கும் அப்படிங்கிறத சினிமாக்காரங்க பேசுறாங்க. அது மக்கள் பிரச்சனை கிடையாது. சொல்றேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. ஆனா மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, அரசு நிர்ணயிச்ச அந்த விலை, டிக்கெட் விலைக்கு மேல 10 மடங்கு, 20 மடங்கு வச்சு விக்கிறானுங்க. அப்போ அரசாங்கம் அத நியாயப்படி அரசாங்கம் நிர்ணயிச்ச விலைக்கு வச்சு மேல வச்சு விக்கும்போது, விக்கிறவன பூரா அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டிருந்தா இந்நேரம் இந்த நிலைமை வந்திருக்காது. அது அரசாங்கத்துடைய நிலை. இன்னைக்கு இல்ல. இது ஒரு 15 எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா, 30 வருஷமா நடக்கக்கூடிய பிரச்சனை இது. இத பத்தி அரசாங்கம் சினிமாக்கு என்னென்னமோ இப்ப விசிடி எல்லாம் ஒழிச்சேன்னு சொல்லி விழாலாம் எடுத்தாங்க. ஆனா இதுக்கு இவங்க பண்ற அக்கிரமத்துக்கு யார் விழா எடுக்கிறது? ரைட்டு. இந்த ஒரு பாட்டு பாடுறான் பாருங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டிலுக்கு அதாவது இந்த காலேஜ் கிரிஞ்சு புடிச்ச காலேஜ் பசங்கலாம் பாடி அதெல்லாம் இவங்களோட ஆளு தான் பாடுறதெல்லாம். ஆனா உண்மையிலேயே பாட வேண்டிய பாட்டு டிக்கெட்டுக்கு ரூ. 2000 டிக்கெட்டுக்கு ரூ. 2000 டிக்கெட்டுக்கு ரூ. 2000 டிக்கெட்டுக்கு ரூ. 2000 அவன் பொங்கலுக்கு எடுக்க வச்சிருந்த ட்ரெஸ் அவனுடைய ஒரு ஒரு இந்த ரேஷன் கார்டுல குடுத்த காசு, அவனுக்கு கிடைச்ச போனஸ் காசுல வாங்கி இப்படி சுருட்டி திங்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. இத பத்தி மக்களுக்கு போய் சேரல அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருந்தேன். ஆனா இந்த இளைஞர் வந்து இல்ல, இளைஞர்களுக்கும் இந்த இந்த விஷயம் சேர்ந்திருக்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. இத இன்னும் முழுசா அவர் பேசல. பட் இதுல பின்னாடி எவ்வளோ கேவலமான மக்கள்ட்ட சுரண்ட வேலை நடக்குதுன்னு இருக்கு பாருங்க. ஒரு படத்த பார்க்கணும்னா, அரசாங்கம் நீ ரூ. 250 200 குடுத்து படத்த பார்க்கலான்ற ஒரு புரொவிஷன அரசாங்கம் பண்ணும்போது, நீ ரூ. 2000 குடுத்து பார்க்கணும், ரூ. 5000 குடுத்து வாங்கணும், ரூ. 10,000 வரைக்கும் டிக்கெட் போய் எனக்கு ஞாபகம் இருக்கு.